ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். மரணத்தை வெல்வதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இயலாமைதான் மனித குணத்திற்கு. கடந்த வாரம் நான் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் ஒரு இலக்கிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மேடைக்கு ஏறுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள், சில நொடிகளுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது என்னுடைய ஃபோனுக்கு. முத்துக்குமார் மரணம். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரயாசம் வேண்டியிருந்தது. அங்கே இருந்த நிகழ்ச்சி நடத்துவர்கள் தமிழ் சங்க கூட்டத்திற்கு எல்லாத்தையும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறைந்து போய் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அந்த நிகழ்ச்சி யாரும் என்னால் பேச முடியல. ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து என்கிட்ட நேரம் ஆகுது, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் துக்கம் அனுசரிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் பிடிவாதமாக மறந்தேன். ஏன்னா அந்த செய்தி பொய்யா இருக்கக்கூடாதாங்கிற ஒரே ஒரு அவநம்பிக்கை என்கிட்ட. அவசரப்பட வேண்டாம், அவன் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் அதை வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சேன். அடுத்த அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. குறிப்பாக ஆகப்பெரிய கவிஞர்கள் அல்பாயசில் போகிறதுங்கிறது, அது புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், படைப்பாளியாக இருக்கட்டும், அல்லது பாரதியாக இருக்கட்டும், அது முத்துக்குமாருக்கும் உயர்ந்திருக்கு. ஒரு நெருக்கமான உறவுகளை எப்பொழுதும் பேணக்கூடியவர்களாக ஒரு சில நபர்கள் தான். எந்த இடத்திற்கு போனாலும், எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அவங்க எப்பொழுதுமே மற்றவர்களோடு நெருக்கமான உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருக்காங்க. அது முத்துக்குமார் முக்கியமான ஒரு நபர் நான் நினைக்கிறேன். ஒரு சில 7-8 வருடங்களுக்கு முன்பு நான் என்னுடைய லைப்ரரி ஆர்டரில் தேர்வு செய்யும் கமிட்டி குழுவில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். அப்பொழுது சில புத்தகங்களை தேர்வு செய்வது லைப்ரரிக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசு லைப்ரரிக்கு என்னுடைய பணியாக இருந்தது. அதில் ஒரு புத்தகத்தை நான் முத்துக்குமாருடைய பல புத்தகங்களை நான் தேர்வு செய்ய கமிட்டிக்கு பரிந்துரை செய்து எழுதி கொண்டிருக்கேன். ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும், அது மிக பழைய ஒரு கவிதைத்தொகுப்பு என்று நினைக்கிறேன், பேர் நினைவில் அல்ல, வெறும் காதல் கவிதைகளால் நிரம்பிய ஒரு சாதாரணமான ஒரு தொகுப்பாக இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் முத்துக்குமார் எழுதிய கவிதை புத்தகம். அது வேண்டாம் என்கிற ஒரு சின்ன ஒரு நினைவில் நான் ரிஜெக்ட் பண்ணி எழுதிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் தூங்க முடியலை. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஏன் ஒரு புத்தகத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை திரும்ப நான் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ திரும்ப நான் அன்றைக்கி முத்துக்குமாருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ரொம்ப இயல்பாக இந்த விஷயத்தை ஒரு படைப்பாளியாக இருந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு பேசிய விதம் அன்று இரவு எனக்கு அந்த தூக்கத்தை கொடுத்துச்சு. குறிப்பாக அவரோட ஃபோனில் தான் நான் அதிகமாக பேசியிருக்கேன். அந்த தொடர்புவதற்கான ஒரு விஷயம் பல்வேறு தருணங்களில் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஃபோனில் தான் பேச முடிஞ்சிருக்கு. நேரில் சந்திக்கிறது கூட ரொம்ப குறைவு. அப்போதான் பொதுவாக நம்ம ஒருத்தட்ட பேசும் பொழுது அவர்கள் நம்மிடம் காட்டக்கூடிய நட்பு, அந்த மரியாதை, அந்த 2 விஷயத்தையும் ஃபோனில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நேரில் ஃபீல் பண்ணுறது வேறு மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் ஃபோனில் ஒவ்வொரு நிமிடமும் அவர் அதை காட்டக்கூடிய அந்த மரியாதையும் நட்பையும் பல மணி நேரங்களுக்கு பேசுவதற்கு அந்த காலம் நீட்டிகிட்டே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இருந்திருக்கு. அவர் தன்னுடைய எத்தனையோ பாடல்கள் வழியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனதிலும் குடியிருந்து கொண்டிருக்கிறார், இனியும் இருக்க போறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு முறை அவருடைய குழந்தை திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்திருக்குது என்பதற்காக ஃபோன் பண்ணி பேசினேன், வாழ்த்து சொன்னேன். வீட்டுக்கு வாங்க பார்க்க அப்படின்னு சொன்னேன். துரதிஷ்டம் நான் போகவே இல்லை. எனக்கு பல்வேறு தருணங்களில்
நான் எந்த அளவுக்கு மன ஆறுதல் அடைந்திருக்கிறேன்றது அந்த சமயத்தில் சொல்ல முடியாது. குறிப்பாக வசந்தபாலன் அவர்களுடைய வெயில் படம், நான் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தினுடைய ஆதாரமாக இருந்த விஷயம் வந்து அந்த பாடல்கள். பல நாள் அழுந்திருக்கேன் அந்த பாடல்கள் கேட்கும் பொழுதெல்லாம். அந்த அளவிற்கு உணர்வுகளை மிக உருக்கி அந்த பாட்டுக்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த கதாபாத்திரங்களுக்கு அது அவ்வளவு பொருந்தி போயிருக்கும். அந்த கதையினுடைய தன்மை இல்லாமல் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாக அந்த படைப்பு இருந்தது. நம்ம இன்னைக்கு ஒரு ஞானபுத்தனுடைய மரணத்திற்கு சில வரிகள் எழுதும் பொழுது படைப்பாளிக்கு ஏது மரணம், கவிஞனுக்கு ஏது மரணம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடிஞ்சது. ஆனால் முத்துக்குமாருக்கு சொல்ல முடியல அந்த வார்த்தை. எல்லாருக்கும் நம்ம மரணத்தை ஒரே அளவுகளில் வச்சு பார்க்க முடியல. ஒரு ஏன்னா வயதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நான் கடைசியாக பார்க்க கூட முடியாத ஒரு நிலையில அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. நாங்கள் தள்ளி வச்சுருச்சு என்ன நான் வர முடியாது. ஒரே ஒரு விஷயம், நம்ம அவருடைய மரணத்திற்காக நினைவு கூட்டங்களை இன்னைக்கு தொடர்ந்து அஞ்சலிகளை எழுதுகிறோம், கூட்டங்களை ஒருங்கிணைக்கிறோம். அத்தனை பேரும் அவர் குறித்த நினைவுகளை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா, அவருக்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. பல்வேறு விருதுகளை அவர் வாழ்க்கையில் வாங்கிட்டார் இந்த இளம் வயதில். அந்த சமயத்தில எல்லாம் அத்தனை படைப்பாளிகளும் சேர்ந்து அவருக்கு விழாக்களை ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் என்கிட்ட இருக்கு. மரணத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய எந்த நிகழ்வையும் விட ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி வெற்றி அடையும் பொழுது நம்ம கொண்டாட வேண்டிய அவசியத்தை இன்னைக்கு நான் உணர்றேன். அது அவனுக்கு வாழும் காலத்தில் தரக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அங்கீகாரத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. மேலும் பல விஷயங்களை வாழ்க்கையில நோக்கி முன்னேறுவதற்காகவோ அல்லது படைப்புகளை உருவாக்குவதற்காகவோ அது மிகப்பெரிய அளவிற்கு அவனுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. முத்துக்குமாருடைய அந்த குழந்தையுடைய போட்டோவை பார்த்துட்டு 3 நாள் எனக்கு ரொம்ப ஒரு பச்சிலம் குழந்தையை விட்டுட்டு போனவர், அவர் எப்படி தன்னுடைய தாய் விட்டுட்டு போனாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவருடைய குழந்தைக்கு நேர்ந்திருக்கு. நிச்சயமா ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.